ரஃபேல் ஒப்பந்தத்தின் விலை தொடர்பான இந்து நாளிதழின் கட்டுரைக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் தவறான விவரங்களை கொண்ட கட்டுரை என தெரிவித்துள்ளது. நாட்டின் நலன் கருதி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 126 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டதோடு ஒப்பிடுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் 36 ரஃபேல் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு விமானத்திற்கும் 41 விழுக்காடு அதிக தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தி இந்து பத்திரிகை கட்டுரை வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட விலையையும் 2016ஆம் ஆண்டு விலையையும் ஒப்பிடுகையில் கட்டுரையில் இடையில் விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட அம்சத்தை கணக்கில் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. உண்மையில் துல்லியமில்லாத கட்டுரை என கூறியுள்ள பாதுகாப்பு அமைச்சகம் விமானங்களின் விலை குறித்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய கருத்துக்களை கட்டுரையாளர் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் மத்திய தலைமை கணக்காளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவரது அறிக்கை வரும் வரை பொறுமை காப்பது நல்லது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் இந்த கட்டுரையில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்களே உள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கு ஆதரவாக கருத்திட்டுள்ள நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இந்த கட்டுரை போலியான கணக்கீடு என கூறியுள்ளார். உச்ச நீதிமன்றமும் மத்திய தலைமை கணக்காளரும் விலையை ஆய்வு செய்துள்ளதாகவும் கட்டுரையாளரின் கணக்கீடு நம்பத்தகுந்ததல்ல என்றும் கூறியுள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அவதூறு பரப்பி வருவதாக கூறியுள்ள மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஜாமீனில் வந்தவர்கள் பொய்யான பரப்புரையில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தியையும் ப. சிதம்பரத்தையும் குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பொய் வழக்கு போட்டு ஜாமீனை மறுத்து சிறையில் தள்ளி எதிர்க்கட்சி வாய்களை அடைக்கும் கலை உங்களுக்கு கைவந்ததுதானே என கூறியுள்ளார். அப்படி செய்தால் அரசாங்கமும் தப்பிவிடும், ஜனநாயகமும் பிழைத்துவிடும் என கிண்டல் அடித்துள்ளார்.